வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு போய்ட்டு பப்ஜி லைட் தமிழ் சேனல் எடுத்துக்கொள்வீங்க. நம்ம பார்க்க போகிறது 2 பீட்டா பப்ஜி லைட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் லாபி டாபிக். லாபியில் புதுசாக மாற்றிக்காம பாருங்கள், பப்ஜி மொபைல் லைட்டுன்னு. இது பப்ஜி மொபைல் ஃபஸ்ட்டு அனுசரி இருக்குது. லாபி அப்படியே இங்கே எடுத்துன்னு அந்த மாதிரி இருக்குது. அப்படியே பக்கத்தில் ஒரு லைட்டுன்னு போட்ட மாதிரி இருக்குது. இது இந்த லாபி பார்த்து கேம் விளையாடி பார்க்கலாம். யூபிஎன்னுக்கெலாம் என்னெல்லாம் மாற்றிக்கிறாங்கன்னு கேம் விளையாடுவோம். இருங்க, இந்த செகண்ட்ஸ் போயிருக்கு. இது அடுத்த வீடியோவில் நான் இந்த யூன்ஸ் மேப்பு, அந்த மேப் நான் உங்களுக்கு விளையாடி காமிக்கிறேன் அடுத்த வீடியோவில். இந்த வீடியோவில் இப்போ இது ஃபைட் விட்டு இறங்கலாம், எங்கே இறங்கலாம். இது பப்ஜி மொபைல் பப்ஜி மொபைலில் சாணக்கில் யூன்ஸ் மேப்பில் இருக்கிறது அப்படியே எடுத்துன்னு அந்த மாதிரி இருக்குது. அதே டிசைன் மாதிரி லெவல் 2 பேக் பேக் வச்சிச்சு. இப்போது நவுத்தோம் என்ன அப்படியே அசியாமல் அது கொஞ்சம் இது பீட்டானால கொஞ்சம் அங்கங்கே லேக் அடிக்கும், எதுவும் நினச்சிக்காதீங்க. இப்போ உங்கள் எல்லாத்தையும் காமிக்கிறீங்க மேலே போயிட்டு. இதை பாருங்கள், கல் கூட பப்ஜி மொபைல். நீங்கள் பப்ஜி மொபைலில் சேனக்கில் யூன்ஸ் இடத்துல போய் நீங்கள் போயிருந்தீங்கன்னா அவங்க தெரிஞ்சுக்கும். அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ வாங்க இது மாதிரி ஏற பார்க்கலாம். ஏறிட்டோம். இந்த கேஸ் கேன் இருக்க போகிறோம். கேஸ் கேன் எடுத்துட்டோம். சரி, இப்போது பாருங்கள், இப்படியே இந்த மாதிரி தான் இருக்கும். பப்ஜி மொபைல் சேனக்கில் யூன்ஸ் மேப் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வாங்க இப்போ லூட் அடிக்கலாம். இனிமையால் டக்குன்னு பார்க்கல வந்துட்டான். என்ட்டு எழுத்து கச்சிச்சு. ஃபேர் கண்ணா, ஐயோ ஃபேர் கன்லாம் கச்சிச்சு. வீட்டால் ஃபஸ்ட்டாக கச்சிச்சு ஃபேர் கன்று. ஐயோ என்னடா இது, புல்லட் காலி ஆயிடுச்சு. எங்கே போயிருக்கோம்? ஓயோயோ கீழே வீட்டுக்கிறா. இது பீட்டால் இதான் பக்கு. நான் ஃபேர் கன்று மேலே தானே அடிக்க முடியும், கீழே அடிக்கிற மாதிரி வந்துடுச்சு. இது ஒரு பக்கு பீட்டால். அது சரி பண்ணுவாங்களா தெரியல. குளோபல் வருஷன் வந்தாலும் தெரியும். குளோபல் வருஷன் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வீடியோ போகிறேன். இப்போது இது பாருங்கள் நல்லா. இப்போ நான் இடத்துல ஃபேர் கன் போட்டேன். ஏன்னா ஃபேர் கன் எடுத்துக்கிட்டோம். ஒன்றுமே இல்லை அந்த ஃபேர் கன்னில். இப்போ அங்கே ஒரு வண்டி நிற்கிற மாதிரி தெரியுதுல. இருங்க எனக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்க. இது என்ன கன்று? இது எல்லாமே சைனீஸ் மொழியில் இருக்கும். ஏன்னா இது பீட்டானால எல்லாமே சைனீஸ் மொழியில் இருக்கும். ஒன்று சில தான் இது தமிழ் இங்கிலீஷ் மொழியில் இருக்கும். ஆனால் கன்னுலாம் சைனீஸ் தான். இதை பாருங்கள், UPN 45 UPN 9 UMP 9 UMP 45ன்னு மாட்டாங்க. அதுக்கான புல்லட்டு கூட 45 ஸ்டாப். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அந்த யூன்ஸ் மேப் பீட்டாவில் யூன்ஸ் மேப்பும் நான் உங்களுக்கு எல்லாரும் காமிக்கிறேன். அடுத்த அப்டேட் வரத்துக்கு இந்த அப்டேட்டில் ரூல்ஸ் மேப் விளாட முடியல. அதுக்கு கொடுத்தா இந்த கேஷ் தான் போகுது. அடுத்த அப்டேட்டில் ஒரு 500 MBக்கு பீட்டாலேயே ஒரு 500 MB கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கொடுத்தாங்கன்னா அதை அப்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அதுவும் வீடியோ எடுத்து பப்ஜி லைட் நம்மளில் போடுகிறேன். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். என்னடா இப்படியே சொல்லிட்டான்னு பார்க்காதீங்க. இன்னும் டைமு இன்னும் 13 நிமிஷம் இருக்குது. டோட்டலாக 17 நிமிஷம் வீடியோ. இது இவனை கொன்று பார்க்கணும். 2 கண்ணே இருக்குது. இவனை கொல்ல முடியுதான் பார்க்கலாம். தப்பிச்சிடுவான்னு பாதி எழுத்து போயிடுச்சு. இன்னொரு கணக்கு போட்டுகள் தப்பிச்சிட்டான். சரி, UMP 45 வேஸ்ட் பண்ணுவான். அப்படியே நம்ம போகலாம். எழுத்து போட்டுங்க. கேஸ் கேன் எடுக்கலாமா? இல்லை, எழுத்து போடுறோம். பெயின் கில்லர் போட்டுங்க. இருங்க, இப்போ போகலாம். எனக்கு தெரிஞ்சு
இது வந்து நான் இப்போ அத்தட்ட லீக்கெலாம் உங்களுக்கு வேணும்னா பப்ஜி லைட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பகல் தேய்த்தி ஆளும் தேய்ச்சிடுங்க. அப்போ தான் போலீஸ்லாம் ஒன்று வந்துடும். நான் வந்து ஒரு 2 வாரமா 2 நாளா ஒரு வாரமாக நான் வீடியோவே போடல பப்ஜி லைட் தமிழில். அதுக்காக மன்னிச்சிக்கோங்க. அது நான் ஆல் இன் ஒன் தமிழ் ஆல் இன் ஒன் தமிழ் சேனல் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கும் நான் தான் லைவ் தினமும் போட்டுருக்கிறேன். அதுக்கும் போனால் நெட்டு கம்மியாக தான் இருக்குது. அதனால் இப்போ ஒரு எனிமி வந்துட்டான், 2 எனிமி வந்துட்டான் பார்க்கலாம். ஆனால் எனக்கு இன்னும் 1 கிலோ கூட இல்லை. இப்போ நான் எல்ல விட்டேன். இதுக்கப்புறமா வாரத்துக்கு 2 வீடியோ இல்லைனா 3 வீடியோ வரும். நம்ம இதில் பப்ஜி லைட் தமிழில் லீக்கு இல்லைனா கேம் பே நான் 3 வீடியோ வரும். நீங்கள் இப்போ பாருங்கள், நம்ம டீம்மேட்டை கூட கனெக்ட் பண்ணான். நமக்கு வந்து ஓகே கேன்சல்னு கேட்டுச்சு. நான் வந்து ஓகே கொடுத்துருந்தேன்னா நான் அப்பயே டெட் ஆகிட்டுமே. நான் கேன்சல் ஓகே எதுவுமே கொடுக்கல. அப்படியே இது சொல்கிறது கூட சைனீஸில் தான். இது இப்போ என்னது ஜோன் வேறு வந்துடுச்சா, ஜோனுக்கு வேறு போகணும். இங்கே யாரும் ஏகப்பட்ட ஜோனுக்கு போகலாம். ஆனால் இங்கே ஏகப்பட்ட எனிமிஸ் இருக்குன்னு மாதிரியே தெரியுது. அவளெல்லாம் கில் பண்ணிட்டு போகலாம். 3ஆம் நம்பராக நாக்கு. நான் இப்போ எதில் விட்டேன். இனிமேட்டு வீடியோஸ் கரெக்டாக வந்துடும். அப்படி வீடியோ வரலன்னா கூட ஆல் இன் ஒன் தமிழ் சேனல் வந்துட்டு பாருங்கள். அங்கே லைவ் சிம் தினமும் வரும். இப்போ கூட அடுத்த இது என்னது இது யூன்ஸ் மேப் இல்லாதி ஒரு இது போடுவேன், ஒரு வீடியோ போடுவேன். அதுக்கப்புறமா நான் அந்த யூன்ஸ் மேப் முன்னாடியே ஒரு வீடியோ போடுவேன். பப்ஜி மொபைல்து என்னது பப்ஜி மொபைல் வந்து அப்டேட் வருது. இது எத்தனாம் தேதி, ஜூன் 7ஆம் தேதி வருது. ஆனால் நான் இந்த கேம் பே வந்து நான் ஜூன் 3ஆம் தேதியே ஷூட் பண்ணிட்டேன். இப்போ தான் நான் வாய்ஸ் ஏற்றானே இந்த கேம் பேக்கு. அதான் அப்படியே சொல்லி நான் பார்க்குறேன். இன்னும் ஜோனுக்கு போகலாம். ஜோனு எவ்வளோ தூரம், ஏகப்பட்ட ஜோனுக்கிட்ட ஜோனு போக முடியுமா? ஜோனுக்கு நான் இங்கே சமாடியா தெரியலையே, பார்த்தா தான் தெரியும். ஜோனுக்கு போக முடியுமா? பக்கத்து தான் இருக்குது ஜோனு, போயிடலான்னு நினைக்கிறேன். ஐயோ எவ்வளோ தூரம் ஜோனுக்கு ஹெல்த் போட்டு. ஆமாம், நான் ஒன்று சொல்ல மாட்டேன். இது பீட்டாவில் வந்து வண்டி எது நவுண்டுமே ஹெல்த் வீட் போட முடியாது. எதுவாக இருந்தாலும் நின்று இருந்தால் போட முடியும். இது பீட்டாவில் அப்படி ஒரு பக்கு. சரி, 4ஆம் நம்பர் நாக் ஆகிட்டான். அவன் போய் ஹெல்ப் பண்ணலாம். இங்கே ஒரு எனிமி கூட இருந்தானா. நமக்கு இப்போ 2 கில்லு 4Sலாம் கிடச்சிச்சு. எங்கிட்ட 4ஆம் நம்பர் இன்னொரு எனிமியாக இருக்கிறானா. பாட்டு தான் நினைக்கிறேன் எல்லாம். இதுக்கு எனக்கு 3 கிலோ வரும்னு நினைக்கிறேன். அது 4ஆம் நம்பரை ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு அவன் ஆள் தான் நினைக்கிறேன். காலி ஆகிடுவான்னு நினைக்கிறேன். 4ஆம் நம்பர் ஃபஸ்ட்டு நான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டான் நல்லாயிருக்கும். அதுதான் அவன் டெட்டு. சரி, நம்ம வண்டியை எடுத்துன்னு போவோம். நம்மளாச்சும் ஒன்று போவோம். 3 கில்லு ஹெல்த் வீட் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் சவுண்டு அது என்ன சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். ஒரு திங்குன்னு ஒரு ஃபேன் சவுண்ட் மாதிரி கேட்கும்னு நினைக்கிறேன். மன்னிச்சிக்கோங்க, கொஞ்சம் ஃபேன் சவுண்ட் கேட்டுருந்துச்சுன்னா. அது ஃபேனுக்கு குறைக்க முடியாது. இப்படி தான் ஃபேன் சவுண்ட் வரும். நீங்கள் இந்த ஆல் இன் ஒன் தமிழ் சேனல் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா தினமும் நான் லைவ் பண்ண பார்த்துக்கிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ பப்ஜி லைட் தமிழில் ஏன் வீடியோ வரலன்னு. எப்போ ஜோனுக்குள்ள வந்தாச்சு. இது என்ன அட்டை ஜோனா? ஐயோ, இப்போ தானே ஃபஸ்ட்டு ஜோனுங்க. அந்த அடுக்குள்ள அட்டை ஜோனு.
சரி அடுத்த ஜோனுக்கு போயிடலான்னு நினைக்கிறேன். அடுத்த ஜோனும் பக்கத்து போயிடலாம். அடுத்த ஜோனுக்கும் கார்டு எடுத்துன்னு போகலான்னு நினைக்கிறேன். கார்டு எடுத்துன்னு போகலாம். ஐயோ இதுக்கே அழுத்திட்டு வந்துடுச்சு. கார்டு தலையே நவுண்டு நிற்கிற என்னட்ட பண்ணுறது. இப்போ ஜிபே எடுக்க முடியாது. ஜிப்பு தான் எடுத்து தள்ளணும். இப்போ கார் எடுத்துன்னு போகலாம். இதுக்கே ஜோன் நம்மளுக்கு முன்னாடி வந்துடும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஜோன் பின்னாடி ஜோன் முன்னாடி கேஷ் ஆகிடுமா? கேஷ் ஆகிடுச்சு. ஆனால் நான் கேஷ் ஆகிட்டேன் ஜோனுக்கு முன்னாடி. இன்னும் 25 பேரா? ஆமாம், இன்னும் 25 பேர் இருக்கிறாங்க. பார்ப்போம். ஒருத்தன் எனிமி இங்கே தான் இருக்கிற மாதிரி தெரியுது. உள்ளே போய் பார்ப்போம். எழுத்திக்கிட்டு போடலாம். அதுக்கு முன்னாடி எனிமி இதுக்குள்ளே தான் இருக்கிறான். இந்த வீட்டுக்குள்ளே தான். எனக்கு நல்லா தெரியும். நான் இந்த வீட்டுக்குள்ளே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வீட்டுக்கு மேலே போய் பார்க்கலாம். எனிமிக்கிறானா என்ன? இல்லை, ஒரு எனிமி கூட இல்லை. 4H போட்டு பார்ப்போம். ஒரு எனிமி கூட இல்லையே. ஒரு ஜீப் ஓட்டு என்னையா இருக்குது. நம்ம டீம்மேட்டு அங்கே டாப் இண்டிக்கிறாங்க. எனிமிக்கிறானா? இல்லை, வேறு எங்கே பார்க்கலாம்? இந்த இடத்துல எனிமிக்க மாட்டான். நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு எனிமி வர மாதிரியே தெரியுது. வீட்டான போய் பார்க்கலாம். வெளியே ஜம்ப் பண்ணுறோமா? கரெக்டாக ஜம்ப் பண்ணால் தான் ஜம்ப் ஆகும். அங்கே மேலே ஒரு ஜீப் இருக்குது. அது சுட்டு பார்க்கலாம். அது டக்குன்னு காலி ஆகிறாரு. அங்கே யாரும் எனிமிக்கிற மாதிரியே தெரியலையே. சரி பார்ப்போம். சரி ஓகே, ஜோனுக்கு போகலான்னு நினைக்கிறேன். ஜோன் வேறு டைம் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் 10 செகண்டில் ஜோனுக்கு போகலாமா? இனிங்க இங்கே எனிமிக்கிற மாதிரி தெரியுது. இல்லை, 9mm எடுத்துக்கலாம். ஆனால் 9mm இந்த கன்னுக்கு செட்டே ஆகாது. ஒருத்தன் வந்து நினைக்கிறேன். இந்த வீட்டுக்குள்ளே வரான்னு நினைக்கிறேன். நம்ம இருக்கிற வீட்டுக்குள்ளே ஒரு எனிமி. சரி போய் பார்க்கலாமா? போய் பார்க்கலாம். இங்கே எந்த ஒருத்தில் வந்துட்டான் ஒரு எனிமி. சுட்டுலாம் அவனை. இது ஹார்டு மேட்ச். இன்னொருத்த வருவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இன்னும் 14 பேர் இருக்கிறாங்க. இன்னும் 13 பேர் இருக்கிறாங்க. நான் 4 கில்லு. லூட் அடிகள்லாம் அப்புறமா கூட ஜோன் வேறு வந்துச்சு. ஜோனுக்கு கிளம்பணும். கார்டு எடுத்துன்னு கிளம்ப வேண்டியது தான் ஜோனுக்கு. எங்கே கார் இருக்குது? இன்னொரு சுற்றணும் போல காருக்கு. காரில் ஏறிக்கலாம். டக்குன்னு கிளம்பலாம் காரில். சீக்கிரம் ஜோனுக்கு கிளம்பணும். இந்த ஜோனில் அதிகமாக எழுத்து போகணும்னு பார்த்தா இந்த ஜோனில் எழுத்தே போகல. கம்மியாக தான் எழுத்து போகுது. ஜோனுக்குள்ளே வந்துட்டாச்சு. இன்னும் 6 பேர் இருக்கிறாங்க. அப்படின்னா இன்னும் 8 ஸ்கார் இருக்குது. நம்ம எழுத்து வெயிட் போட்டிருப்போம். எழுத்து வேலை கம்மியாகுது. அங்கே ஒரு ஜீப் நிற்கிற மாதிரியே தெரியுது. பார்க்கலாம் இனிமேல் இங்கே அடிக்கிறானா இல்லையான்னு. அந்த பக்கம் சுடுற மாதிரி சவுண்ட் கேட்குது. அந்த மலை பக்கம் 2H 4H கிட்ட எல்டேட் போட்டு போமா? இல்லை, அங்கே மலை பக்கம் தான் 2 பேர் இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னும் 5 பேர் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்னும் 5 பேர் இருக்கிறாங்க. அப்படின்னா டோட்டலாக இன்னும் 3 பேர் இருக்கிறாங்க. பார்க்கலாம் அந்த 3 பேரும் நமக்கோ காலி பண்ண முடியுமான்னு. இன்னும் 2 பேர் தான் இருக்கிறாங்க.
பார்ப்போம் நம்மளுக்கு என்ன 1 கிலோ இன்னும் 1 கிலோ வருதான்னு. இன்னும் ஒரே ஒருத்தன் தாங்கிறான், அவனும் ஜோன்லேயே காலி ஆகிட்டான். சிக்கன் டின்னரு பீட்டாலே சிக்கன் டின்னரா, நம்ம தான் எம்இபி 4 கிலோ எடுத்து எம்இபி ஆகிட்டோம். சரி ஜோனுக்கு போகலாம். இப்போ ஜோன் வெளியேண்டா, ஜோனுக்கு இதுக்கே வின்னர் சிக்கன் டின்னர் தவிர்த்துருவோம். சரி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் தேட்டி 600 வச்சுருங்க. ஆனால் இது ஜோனுக்கு வெளியும் உள்ளேயோ பாடி இருந்தால் பவரே போக மாட்டேங்குது. அதே ஜோனுக்கு வெளியே வந்துட்டால் பவர் போடும், ஜோனுக்கு நடுவில் இருந்தால் பவர் போக மாட்டேங்குது. இது என்னது இது? இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் தேட்டி 600 வச்சுருங்க. அப்புறம் நாங்கள் போல வச்சுலாம் அவங்க ஒன்று வந்துடும். இதுக்கப்புறமா அடுத்த வீடியோ வந்து என்ன வீடியோ ஒன்று வந்து பப்ஜி மொபைல்து குளோபல் வெர்ஷன் 2 அப்டேட் போடுவேன். இல்லைன்னா பப்ஜி லைட் இது பீட்டா அது யூன்ஸ் மேப் அது விளையாடி அது பே பண்ணி காமிப்பேன். 2 வீடியோவும் வரும். ஆனால் எது ஃபஸ்ட் வரும்லாம் என்னால் சொல்ல முடியாது. சரியா அசாமிட்டி சொல்ல முடியாது. இப்போ வாங்க இவாசெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். அதுக்குள்ள லெவல் 6 சரி கேனில் ஒரே மேட்ச் விளாட்ணும். அதுவும் மேட்ச்சும் சிக்கன் டின்னர். கேனில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். நம்ம கேன் பப்ஜி லைட்டில் குளோபல் வெர்ஷனில் இருக்குது, அதான் இப்போ சர்ச் பண்ணி பார்க்கலாம். பீட்டாவில் இருக்கிறா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆல் இன் தமிழ் ஒய்டி எஃப்ஒய் இல்லை, ஆல் இன் தமிழ் ஒய்டி தான். அது சர்ச் பண்ணி பார்க்கலாம்.